வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வள்ளி ராகவன் கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. வீரா மாறனோட காதலை ஏற்றுக்காததுக்கு காரணம் மாறன் தான் அவங்க அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணி சாகடிச்சிட்டான் அப்படின்னு அவள் உறுதியாக நம்புறா. அதனால தான் மாறனோட காதலை அவள் ஏற்றுக்க மாட்டா அப்படின்னு சொன்னதுமே ராகவன் ரொம்ப எமோஷ்னல் ஆகி, அப்போது உன்னோட காதலை ஏற்றுக்காததுக்கு காரணம் நான் தான் இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ மாறன் இங்கே பாரு, வீரா அவ்வளோ ஈஸியாக என்னை விட்டுட்டு போயிட மாட்டா, நான் அவளை விடவும் மாட்டேன், என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ பயப்படாமல் இரு, அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்ல ராகவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து போயிடுவார். அதனால் மாறன் வள்ளியை திரியிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மாறன் வீராவோட கையை கட்டிட்டு வாயிலெல்லாம் துணியை போட்டு கட்டிட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்த வீராவை அப்படியே தூக்கிட்டு மாடி மேலே போகிறாங்க. மாடி மேலே போனதுக்கு அப்புறமா வீரா யாருன்னு தெரியாமல் யார் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போது மாறன் கையில் கட்டியிருந்த அந்த கயிறு எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு வாயில் கட்டியிருந்த துணியெல்லாம் அவுத்து விடுறாங்க. அதுக்கப்புறமா மாறன் அவரோட முகத்தை காமிக்கிறாங்க. பார்த்ததுமே வீரா பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவாங்க. என்ன இதெல்லாம், எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கோவப்பட திடீர்னு மாறன் பாக்கெட்டில் இருந்து தாலி எடுத்து, நீங்கள் எல்லாம் எவ்வளோ அன்பாக சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல, அதான் நல்ல பையனாக இருந்தால் அவங்களுக்குலாம் பிடிக்காதுல்ல, அதான் இப்படி மாறிட்டேன், உன் கழுத்தில் வலுக்கட்டாயமாக தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ வீரா இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்ல, அப்போது மாறன் கழுத்து கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு சிரிக்கிறாங்க. அந்த தாலி எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. என்ன பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே, இன்றைக்கி உன்னோட பர்த்டே, அதனால தான் உன்னை சர்ப்ரைஸாக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், எல்லாரும் மறந்தாலும் நான் உன்னோட பர்த்டேவை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே வீரா மாறனை பலார்னு அரைஞ்சிடுவாங்க அவரை தூக்கிட்டு வந்ததுனால. அதுக்கப்புறமா ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னதுக்கப்புறமா வீராவே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. உன்னோட பர்த்டேவை சர்ப்ரைஸாக செலிப்ரேட் பண்ணணும் தான் இப்படி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு மேலே நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க, கேக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. வீரா இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ மாறன் சரிவா கேக் வெட்டு அப்படின்னு சொல்லும்போது வீரா அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. என்ன அடிச்சிட்டோம், அவசரப்பட்டு அடிச்சிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறியா? பரவாயில்ல விடு, எத்தனையோ புருஷனுங்க பொண்டாட்டிக்கிட்ட டெய்லி அடி வாங்கிட்டு இருக்காங்க, நீ என்ன ஒரு அடி தானே அடித்தேன், பரவாயில்ல விடு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட வீரா எதுவுமே பேச மாட்டாங்க. நேராக போயிட்டு கேக்கை கட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. வீராவும் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா மாறன் கேக் எடுத்து ஊட்டி விட போகிறாங்க. அப்போ வீரா இல்லை வேண்டாம் நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கையிலே வாங்கிக்கிறாங்க. வீராவும் மாறனுக்கு கேக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் ராகவன் நல்லா குடிச்சிட்டு, மாறா நீ நல்ல வேண்டாம், வீரா கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு குடிச்சிட்டு பயங்கரமாக தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து வள்ளி என்னடா பண்ணிகிட்டு இருக்க, உங்கள் அப்பா பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது மாறன் ரொம்ப நல்லவன், நான் வீரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே வள்ளி என்னடா சொல்கிற நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ராகவனை கூட்டிகிட்டு உட்கார வச்சுட்டு மாறனை தேடி வள்ளி வந்துட்டுருப்பாங்க. இங்கே மேலே மாறன் நேராக வீராவை தானே கூட்டிகிட்டு வராங்க. கேக் வெட்டினதுக்கப்புறமா அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாறன் முட்டி போட்டு ஐ லவ் யூ வீரா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அப்போது வீராவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போது வீரா திட்டலான்னு வரும்போது தயவு செஞ்சு எப்பவும் போல் முடியாதுன்னு சொல்லிடாத, ஓகேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி முட்டி போட்டுக்கிட்டே கேட்குறாங்க. அப்போது வீரா உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா அப்படின்னு சொல்ல, அப்போது மாறன் சரி நம்ம படத்தை பார்த்து ட்ரை பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு மாறன் யோசிச்சுக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போது வீரா எனக்கு டைம் ஆகுது, காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும், எல்லாரும் என்னை தேடுவாங்க, நான் போகிறேன் அப்படின்னு வீரா போகும்போது அப்போ மாறன் ஒரு நிமிஷம் இரு, இந்த ரிங்கை நீயே வச்சுக்கோ அப்படின்னு வீரா கையில் கொடுக்குறாங்க. நாளைக்கு காலையில் நானே இந்த ரிங்கை உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது வீரா டென்ஷன் ஆகுறாங்க. உடனே அந்த ரிங்கை தூக்கி போடலான்னு வரும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க அது என்னோட அம்மாவோட ரிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை போடாமல் கையிலே வச்சுக்கிறாங்க. இங்கே பாரு, என்னோட அம்மா ஞாபகார்த்தமாக இது மட்டும்தான் இருக்குது, இதை தூக்கி போட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வீரா அமைதியாக இருப்பாங்க. அப்புறமா மாறன் வீரா கிட்ட சொல்கிறாங்க, இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டோம், அடுத்த பர்த்டே கப்புள்ஸாக நாம் செலிப்ரேட் பண்ணலாம், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண் அடிச்சுட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்த்து வீரா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் வள்ளி மாறனை தேடிக்கிட்டு வராங்க. கண்மணி ஒரு பக்கம் ராகவனை தேடிட்டு வந்துட்டுருப்பாங்க. வள்ளிக்கிட்ட ராகவன் எங்கேன்னு கேட்க நானே மாறனை தேடிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு வள்ளி மாறனை தேடிட்டு போகிறாங்க. கண்மணி ராகவனை தேடிட்டு வந்துட்டுருப்பாங்க.
அதுக்கப்புறமா வள்ளி மாறன் கிட்ட விஷயத்த சொல்லி கூட்டிகிட்டு வராங்க ராகவன் கிட்ட பேசுறதுக்காக. ராகவன் நல்லா குடிச்சிட்டு உட்காந்து இந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துல வந்து உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. மாறன் வந்து நேராக அங்கே போகிறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, மாறா நீ ரொம்ப நல்லவன்டா, நான் தான் எல்லா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போது நான் வந்து வீரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல, நீ போய் சொன்னா அண்ணி உன்னை விட்டு போயிடுவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, அவள் போனால் பரவாயில்லடா, வீராவும் கூட வாழணும், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்மணி வீராவை பார்த்து பேசுகிறாங்க. எங்கே தான் போயிட்டு நீ அப்படின்னு கேட்க, இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு மாடி மேலே போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல, உன்னை எங்கேயும் போக வேண்டாம் தானே சொன்னேன், சரிவா அப்படின்னு சொல்லிட்டு வீராவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் மாறனும் ராகவனும் பேசிகிட்டு இருக்கிறத பிருந்தா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது கரெக்டாக ராகவன் மாறன் கிட்ட வந்து, ஆக்சிடெண்ட் பண்ணது நான், வீராவோட அண்ணனை சாகடிச்சது நான், ஆனால் பழி உண்மையில விழுந்துருச்சேடா அப்படின்னு சொல்லும்போது, சரி விடு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பிருந்தா வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ மாறன் வந்து திரும்பி பார்க்கும்போது பிருந்தா இருக்கிறதையும் பார்த்துடுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.